ரபீ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய தோழர் தெரியுமா? எவ்வளவு பெரிய சிறப்பு உள்ளவர் தெரியுமா இந்த தோழர்? எதிரியை சந்திக்க செல்கிறார், ருஸ்துமை சந்திக்க செல்கிறார். ரோம நாட்டை ஆளக்கூடிய மிக பயங்கரமான ஒரு அரசர்களில் ஒருவன் ருஸ்தும். அல்லாஹ் அக்பர். முஸ்லிம் படை அந்த ஊரை முகாமிட்டிருக்கும் பொழுது தனியாக யாரிடத்திலும் சொல்லாமல் தனியாக ரபீ இப்னு ஆமிர் கிளம்பி அந்த அரசனை சந்திக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக செல்லுகிறார்கள். மிகப்பெரிய சஹாபி என்று கூறினேனே, மிகப்பெரிய சஹாபி என்றால் அவர் செல்வத்திலே மிகப்பெரியவர் அல்ல, அவர் உடல் வலிமையிலே மிகப்பெரியவர் அல்ல, தோற்றத்திலே மிக அழகானவர் அல்ல, கருப்பு நிறத்தவர். ஒரு கோவேரி கழுதையை தன்னுடன் அழைத்துக் கொண்டு மேலாடை இல்லாமல் கீழாடையை மட்டும் உடுத்திக் கொண்டு கருப்பு நிறத்தோடு அரண்மனைக்கு நுழைகிறார். கம்பீர நடையோடு. சஹாபாக்களுடைய நடை எப்படி இருக்கும்? கம்பீரமாக உள்ளே செல்கிறார் தனியாக. எல்லா மந்திரிகளும் வேடிக்கை பார்க்கிறார்கள். யாரோ ஒரு கருப்பு நிற அடிமை வந்திருக்கிறார் போல அரசரை பார்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ருஸ்தும் அரண்மனையிலே உட்கார்ந்து இருக்கிறார். இவரை பார்த்தவுடன் ருஸ்தும் கூறினான், ரபீ இப்னு ஆமிரே, அட அடிமையே, உனக்கு என்ன வேண்டும்? செல்வம் வேண்டுமா? உனக்கு உடை வேண்டுமா? அரபு நாட்டிலிருந்து ஓடி வந்து விட்டீர்களா? நீங்கள் செல்லுங்கள், ஆண்டாண்டு காலம் உங்களுக்கு உணவும் உங்களுக்கு வசதிகளும் வந்து கொண்டிருக்கும், செல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ருஸ்தும் கூறுகிறான். ரபீ இப்னு ஆமிர் அந்த அரசனை பார்த்து சொன்னார்கள், நஹ்னு கௌமுன் யப்தஅஸனல்லாஹ், நான் அடிமைதான், நான் கருப்பு நிறத்தவன் தான், என்னிடத்திலே உன்னை போன்ற செல்வம் இல்லை, நீ ஒரு அரசன். ஆனால் நான் யார் தெரியுமா? படைத்த ரப்பால் அனுப்பப்பட்டவன். இப்தஅஸனல்லாஹ். பேச்சை பாருங்க. நஹ்னு கௌமுன் இப்தஅஸனல்லாஹ், நாங்கள் ஒரு கூட்டம், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட கூட்டம். எங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? லினுக்ரிஜத்தில் இபாதத மினல் இபாத் இலா இபாதத்தி ரப்பில் இபாத். படைப்பினங்களை வணங்கக்கூடிய மக்களை விட்டு படைத்தவனை வணங்க வைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். உங்களுடைய நோக்கம் இதுதான். மினல் தில்கி துன்யா இலா ஸஹதிஹா, நெருக்கடியான வாழ்க்கையை விட்டு விசாலமான வாழ்க்கையின் பக்கம் அழைக்க வந்திருக்கிறேன். இந்த இடத்திலே ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இன்றைக்கு நினைவுகளை சிந்தித்து பாருங்கள். இவர் தோற்றத்தை நான் கூறினேன், இவர் கொண்டு வந்த வாகனத்தை நான் கூறினேன். அவர் அந்த ருஸ்துமும் மிகப்பெரிய அரண்மனையிலே மன்னனாக சிம்மாசனத்திலே தங்கம் வெள்ளி வைடூரியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவரை பார்த்து இந்த நபித்தோழர் சொல்லுகிறார், நீ நெருக்கடியான வாழ்க்கையில் இருக்கிறாய், உன்னை விசாலமான வாழ்க்கையில் அழைக்க வந்திருக்கிறேன் என்றார். என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்னிடத்திலே ஈமான் இருக்கிறது, என்னிடத்திலே இஸ்லாம் இருக்கிறது, தௌஹீத் இருக்கிறது. என்னிடத்திலே செல்வம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, என்னிடத்திலே வாகனம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, என்னிடத்திலே படிப்பு இல்லை என்றாலும் கல்வி இல்லை என்றாலும் பரவாயில்லை, நான் விசாலமான வாழ்க்கையில் தான் இருக்கிறேன். நீ அரசாட்சியை வைத்திருக்கிறாய், செல்வங்களை வைத்திருக்கிறாய், வாகனங்களை வைத்திருக்கிறாய், உன்னிடத்திலே இஸ்லாம் இல்லை, நெருக்கடியான வாழ்க்கையில் தான் இருக்கிறாய். அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை விட்டு, அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை விட்டு நேர்மையான ஆட்சியின் பக்கம் அழைக்க வந்து இருக்கிறேன். என்ன வேண்டும் உனக்கு? என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு 3 கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறார்கள். ஒரு நாட்டிலே போர் தொடுக்க சென்றால் அந்த மன்னனை சந்தித்து 3 நிபந்தனைகளை சொல்லும்படி சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, எங்களுக்கு கட்டுப்பட்டு ஜிஸியா, ஒன்று நீ இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள், அல்லது ஜிஸியா வரி கொடுத்து விடு என்று சில கட்டளைகளை சொல்லுகிறார்கள். முஸ்லிம் சொன்னார், முடியவில்லை என்றால் என்ன செய்வாய்? நீ யார்? ஒரு அடிமை. நீ யார்? ஒரு கருப்பு நிறத்தவன், அரபு தேசத்திலிருந்து தனியாக வந்திருக்கிறாய். உன்னால் என்ன செய்ய முடியும் சொல். 3 நாட்கள் உனக்கு நேரம். இந்த 3 கட்டளைகளை நிறைவேற்றவில்லை என்றால் வாளை தூக்கி காண்பித்து சொன்னார், இந்த வாள் உனக்கு பதில் சொல்லும். ஹீரோக்கள். அன்பிற்கினியவர்களே, படை இல்லை அவரிடத்திலே, பட்டாளம் இல்லை, ஆனால் அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தது. அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற எண்ணம் இருந்தது. இந்த எண்ணம் மக்களை பயப்படாது.
பார்த்து பயப்படாது, உலகத்தை பார்த்து பயப்படாது. ஏன்? பயப்பட தகுதியானவனுடைய அச்சம் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது, அவன் என்னோடு இருக்கிறான் என்ற காரணம். இதுதான் அவர்களை ஹீரோக்களாக மாற்றியது, இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழும்படி ஆக்கியது.